ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் விரைவில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் பற்றி நம்ம சேனல் வழியாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான லைஃப் கோச்சிங் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போது ரீசண்டாக நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 days ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கிளாஸில் 34 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 34 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 பேருக்கு கிட்ட வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற அவங்களுடைய ஆடியோ கிளிப்பு தான் நம்ம கேட்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு கொடுக்குறேன் மேம், இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வந்துட்டு அம்மா அப்பாலாம் இருக்காங்க, ஸோ வந்துட்டு நாளைக்கு ஆடியோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியில் தன்னோட வாய்ஸ் வந்துட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும், ஸோ அதனால் வேண்டாம் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுருவோம், ஓகேங்களா. இன்றைக்கி அந்த 9 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அவங்க நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க அந்த ஆடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே கேட்கலாம். இந்த ஆடியோ கேட்குற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வணக்கம். வணக்கம் அம்மாவுக்கு தான். நான் வந்து எத்தனையோ பேரை வந்து நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளால் ஒரு 100 பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணியிருப்பேன், மெசேஜ் அனுப்பியிருப்பேன். யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. கேட்டால் நாளைக்கு பண்ணுங்க, நாளை கழிச்சு பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அம்மா அப்படி இல்லை. நான் ஒரு மெசேஜ் தான் அனுப்புனேன். பார்த்த உடனே எனக்கு நான் மெசேஜ் அனுப்புனதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் தந்தாங்க. என் மனசில் என்னது இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் அம்மா அப்படி என்கிட்ட இல்லை. என் மனசில் என்னது இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு எனக்கு சொல்யூஷன் தந்தாங்க. அவங்கள்ட்ட அதுக்கு முறை பேசின பிறகு எனக்கு என்னதோ என்ன அறியாமல் ஒரு சந்தோஷமான என்கிட்ட ஃபீல் இருக்குது. சரி, அம்மா எல்லாமே முடிச்சு வச்சுருவாங்க, நடத்தி தந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல நான் ஒரு சந்தோஷமாட்டு நான் இப்போ இருக்கேன். அந்த ஃபீலை என்னால் உணர முடியும். எல்லாரும் என்ன மாதிரி வந்து பயனடையன்னு சொல்லி தான் நான் அந்த ஆடியோவை போடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள்ட்ட பேசுகிறதுனால நான் எப்படி பேச போகிறேன்னு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் அவங்க ஏற்கனவே பழகின மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் அவங்க வந்து நமக்குள்ள பிரச்சனை என்னென்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்யூஷன் சொல்லும்போது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்க சொன்ன ஐடியாஸ், மெத்தடு எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட சக்ஸஸ் கண்டிப்பாக உறுதி. அதை நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். இதில் சக்ஸஸும் எனக்கு கிடைக்க போகுது. அவங்க சொல்லும் போதே ஆல்ரெடி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். இருந்தாலும் அந்த டிப்ஸை நான் திரும்பி ஃபாலோ பண்ணணும்ல, கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம சேனல்லே நம்மளோட சக்ஸஸ் ஸ்டோரி வரப்போகுது. கேட்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கேன், சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹாய் மேம், என்னுடைய ப்ராப்ளத்தெலாம் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன் மேம். என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு அதுக்காக நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரொம்ப இப்போவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் மேம். என் லைஃப்பில் எனக்கு எல்லாம் கிடச்சிரும், என் லைஃப்பில் எனக்கு சக்ஸஸ் நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக என் சக்ஸஸ் ஸ்டோரி நான் கண்டிப்பாக போடுவேன் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். வணக்கம் விஜயலக்ஷ்மி சிஸ்டர். கோச்சிங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. 3 days பியூட்டிஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். நான் மழை பெஞ்சாலும் ரொம்ப நல்ல கோச்சிங் எடுக்கிறீங்க. எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளம்ன்றத வந்து நீங்கள் நாடி பிடிச்சி பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்து எனக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது கிடைச்சதுன்னா அந்த கிரெடிட்டெல்லாம் உங்களுக்கு தான் போகும் கண்டிப்பாக. இது வந்து இதுக்கப்புறம் எல்லாரும் இதை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ கோச்சிங் சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ. இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் லவ் ரிலேஷன்ஷிப்காக ஜாயின் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் எனக்கு ஹோப்பே இல்லாமல் இருந்தது. பிகாஸ் பிரேக்கப் ஆகி 1 year ஆகிட்டு ஹோப் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பேசுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஹோப் இருக்குது.
நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனி டைமும் நான் அந்த ப்ராப்ளம் பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மேபி நான் மறுபடியும் அதை எனக்கு ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு பேசுனதில் ஒரு கிளாரிட்டி என்னென்னா, நான் இனிமேல் இந்த ப்ராப்ளம் பற்றி யோசிக்க போகிறதில்ல. அவங்க சொன்ன மாதிரி ஐம் கோயிங் டு பி ஹாப்பி. வணக்கம் மிஸ். நான் நிறைய பேர்த்தோட இந்த லோ அட்ராக்ஷன் வந்து கேட்டிருக்கேன். பட் உங்களோட கேட்குறப்ப அது தனி எனர்ஜி. ஸோ அதோட ஃபீலே வேறு. ஸோ உங்களோட இது மட்டும்தான் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் மணி அட்ராக்ஷனுக்காக உங்கள்கிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போவே இப்போ என்னோடய மனம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என் மைண்டில் இந்த குழப்பம் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் மைண்டு தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்றத. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி மாற்றி யோசிக்கிறது, எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஹலோ மேம். இது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் சொல்லிக் கொடுத்தது. மெடிடேஷனு, விஷுவலேஷன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்குது மேம். குட் ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப இப்போது எனக்கு பாசிட்டிவில் அதாவது ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. போட்டு நம்ம மனசுக்குள்ளே போட்டு நான் குழப்பிக்கிட்டே இருந்தேன் இல்லையா. உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் மைண்டு ரிலீஃபாக இருக்குது. நல்லா ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அதுக்கு மேலே நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக மாறிடும்ன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை நிறைய வந்துட்டு உங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம். கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய இன்னும் கோச்சிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளவோ செஞ்சும் எனக்கு கைப்படலை. இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போது.